काव्यम जगन्नाथेति नमः. जय श्री कृष्ण, जय श्री राधे राधे, जय श्री कृष्ण, राधे कृष्ण, जय जगन्नाथ. இன்னைக்கு 5வது நாள் மகாத்மியம். இதுவரைக்கும் அரசர் இந்திரத்யும்னன் பகவானுக்கு கோவில் எழுப்பணும்னு நினச்சி, அதுக்கப்புறம் வித்யாபத்தின்னு அவருடைய தம்பி மற்றும் அவருடைய மினிஸ்டர் ஆகிய அந்த வித்யாபதியை அனுப்பி டீட்டெயில் எல்லாம் கலெக்ட் பண்ண சொல்லி அவர் அந்த சபர கூட்டத்தை பார்த்து எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு வரும்போது அங்கே நிலச்சரிவு ஏற்பட்டு பகவானுடைய அசல் சிலை மணல் உள்வாங்கி விட்டது. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் தேவர்கள் எல்லாம் பிரம்மதேவர்கிட்ட வணங்கவும் பகவான் வர வேண்டிய டைம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் இந்திரத்யும்னனும் கிளம்புறாரு. அவர் அங்கே துர்காதேவி கோவிலுக்கு போகிறாரு, கோட்டிலிங்கேஸ்வர் கோவிலுக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பகவானுடைய தரிசனம் கிடச்சி அவருடைய அனுகிரகத்தில் அவருக்கு நாரதரும் வழிகாட்டியாக இருந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஸ்தலங்களாக போய் தேடி கடைசியாக நரசிம்மர் ஸ்தலத்துக்கு சேர்றாங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்தோம். இப்போ 5வது நாள் அத்தியாயம் என்னன்னா, இந்த இடத்துல நரசிம்மருக்கு ஒரு கோவில் எழுப்பணும் அப்படின்னு நாரதர் சொல்றாரு இந்திரத்யும்னன் கிட்ட. நீ கவலைப்படாத, நான் விஸ்வகர்மா, தேவர்களுக்கெல்லாம் ஆர்கிடெக்டாக இருக்கக்கூடிய விஸ்வகர்மா அவருக்கு நான் கூப்பிட்டு பண்ணித்தரேன் சொல்லி அவர் ஒரு 4 நாளில் இந்த வேலைப்பாடுகளை முடித்து கோவில் எழுப்பி நரசிம்மர் சிலையும் நிறுவிட்டார். இந்த இடத்துல நீ ஹார்ஸ் சாக்ரிஃபைஸ், அஸ்வமேக யாகம் பண்ணக்கூடிய இந்த இடத்துல நரசிம்மர் சிலையை எழுப்பணும்னு சொல்லி அதை பண்ணினார். இந்த இடத்துல நரசிம்மர் சிலையை நிறுவினதுக்கப்புறம் விஸ்வகர்மா கிட்டேயே சொல்லி 2வது நரசிம்மர் சிலையும் செய்ய வச்சு வாங்கி அதை பிராண பிரதிஷ்டையும் பண்ணியாச்சு. அதுவும் கரெக்டாக சுக்லபக்ஷ துவாதசி அன்னைக்கு, அதுவும் நரசிம்மர் உகந்த நட்சத்திரம், அவருடைய நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் அந்த பிராண பிரதிஷ்டை பண்ணியாச்சு. இந்த இடத்துல இந்திரத்யும்னா நீ இது மகத்துவமான இடம், இந்த இடத்துல தான் நீ அஸ்வமேக யாகம் பண்ணணும் பகவானுடைய கோரிக்கைப்படி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இதுதான் 5வது நாள் அத்தியாயம். இதையெல்லாம் பண்ணும்போது அவர் நாரதர் தன்னுடைய மெடிடேஷன் பவர்னால இது எல்லாத்தையும் பண்ணுறாரு. இவ்வளோதான் 5வது நாள் அத்தியாயம். 6வது நாள் அத்தியாயத்தில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். 6வது நாள் மகாத்மியத்தில் என்ன நடக்க போகுதுன்றத நம்ம பார்ப்போம். எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு எல்லாம் வல்ல இறைவனான ஜெய் ஸ்ரீ ஜெகநாத் அவர்களுக்கும், ஸ்ரீ பலபத்ரர் அவர்களுக்கும், ஸ்ரீ சுபத்ரா தேவியர்களுக்கும், ஸ்ரீ கஷேத்திரத்திற்கும் எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். அனைத்து பக்தஜனங்களுக்கும் எனது அநேக கோடி நமஸ்காரங்கள். ஹரே கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே ராம் 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 ஹரே. ஜெய் ஜெகநாத். ಶೈಲ ಪ್ರಬಲ ಮಾತಾವರಣ, ಪ್ರಬಳ ಮಾತಾವರಣ, ಮಾರತ ನಳಿನಿ ಬನಕು ಕರ ದಳನ.